ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால் இது வரைக்கும் ஆல் டைம் ஒஸ்ட் மூவி இன் தமிழ் சினிமான்னு சொல்லி ஒரு 10 லிஸ்ட்டை இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது 2024 சூர்யா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த கங்குவா. படத்தில் ஓவர் சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை ரொம்பவும் கேவலமாக ஃபேக்கான ரிவ்யூவிலே அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு அந்த படம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் 9வது இடத்துல இருக்கிறது அதே 2024 ரிலீஸ் ஆன கமலஹாசன் அவர்களோட இந்தியன் 2. சுத்தமாக லாஜிக்கே சங்கர் சார் படமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குப்பை படமா இருந்தது. அப்புறம் 8வது இடத்துல 2023 கார்த்திகா அவர்கள் நடிச்சு வெளிவந்த ஜப்பான். கார்த்திகா அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகுதுதான் ஆடியன்ஸ் எல்லாருமே நம்பி போவாங்க படம் நல்லா இருக்கும்ட்டு. ஆனா அந்த நம்பிக்கையை உதச்ச படம்னா ஜப்பான் தான். அப்புறம் 7வது இடத்துல இருக்கிறது நம்ம விஜய் அவர்கள் நடிப்பில் 2022 ரிலீஸ் ஆன பீஸ்ட். ஸோ இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த படத்தை டோட்டலா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 6வது இடத்துல இருக்கிறது 2022 ரிலீஸ் ஆன திடீர் தளபதியான எஸ்கேவோட பிரின்ஸ். சுத்தமா காமெடி எல்லாம், ஆனா காமெடி படம் சொல்றீங்களா, எங்களை பார்த்தா நம்ம தான் பயமா இருக்கான்னு சொல்லிட்டு படத்தை ஃபிளாப் பண்ணி விட்டாங்க. அப்புறம் 5வது இடத்துல இருக்கிறது 2017 ரிலீஸ் ஆன சிம்புவோட கெரியர்ல ரொம்பவும் மட்டமான ஒரு படமா வந்த படம் தான் அன்பானவன் அசனானவன் அடங்காதவன் ட்ரிபிள் ஏ. இந்த படம் ஃபிளாப் ஆனது காரணம் சிம்புனா நிறைய நேரத்தில் ஷூட்டிங் வரல, டப்பிங் வீட்டில் அந்த மாதிரி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினாரு. ஸோ அதனால தான் படமே ஒழுங்காக போகலன்னு சொல்லி ஆடிக் ரவிச்சந்திரன் டேரக்டர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் 4வது இடத்துல இருக்கிறது 2017 நம்ம அஜித்குமார் ஆக்டிங்ல வெளிவந்த படமான விவேகம். ஸோ இந்த படம் ரொம்பவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அஜய் சார் ஹேட்டர்ஸுக்கு நல்ல தீனியாக அந்த படம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். கண்ணாபின்னு ஃபோட்டோவை எடிட் பண்ணி மாம் பண்ணி ட்ரோல்ஸ் பண்ணாங்க. சிக்ஸ் பேக்கெல்லாம் படத்துக்கு கஷ்டப்பட்டு வச்சாரு. ஸோ அதையும் ட்ரோல்ஸ் பண்ணி தான் நிறையா ஃபோட்டோஸ் ட்ரோல்ஸ்னாலே இந்த விவேகங்கிற படம் ஃப்ளாப் ஆனிச்சு. அப்புறம் 3வது இடத்துல இருக்கிறது 2015 நம்ம விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த படமான புலி. எப்படியெல்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணி ஒரு சொதப்பி விட்ட படம். இன்ட்ரோலேயே படத்தோட கதை என்னன்னு புரிஞ்சு போச்சு, படத்தோட ஜோலி முடிஞ்சு போச்சுன்னு அப்பயே ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் 2வது இடத்துல இருக்கிறது 2024 ரிலீஸ் ஆன சூர்யா அவர்களோட டிசாஸ்டர் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் தான் அஞ்சான் படம் தான். அஞ்சான் படத்துக்கு அப்புறம் ஒரு ஹிட் கொடுக்கனா ரொம்ப போராடினாரு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ கருப்பு வந்திருக்கு. ஸோ அஞ்சான் படம் என்ன, அதுல என்ன பிரச்சனை தெரியல, எல்லாமே கரெக்டா இருந்த மாதிரி தான். இம்ரான் இந்த வாயில வச்சிருக்க ஸ்டிக்கா இருக்கட்டும், காயினை சுற்றி விடுறதா இருக்கட்டும், எல்லா ஸ்டைலுமே ஃபேமஸ் ஆச்சு. ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் படம் மட்டும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது 2010 விஜய் அவர்கள் ஆக்டிங்கில் விஜய் அவர்களோட 50வது படமான சுறா. ஸோ இந்த சுறாங்கிற பேரை கேட்டோம்னா நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு ரொம்பவும் மன கஷ்டமாக இருந்திருக்கும். 50வது படம் இப்படி ஒரு ஃப்ளாப் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பயங்கரமாக இந்த படத்தை ட்ரோல்ஸ் பண்ணாங்க. ஸோ சூர்யாஸ் விஜய் சாரோட கெரியர்லேயே 50வது படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் படம்.